ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிந்து சிங்கிங் கிச்சனில் மைசூர் போண்டா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மைதா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கருவேப்பிலை பொடி அரிஞ்சது, சால்ட்டு, பச்சை மிளகா, ஜீரகம், கொத்தமல்லி பொடி அரிஞ்சது, பேக்கிங் சோடா கொஞ்சமாக, இஞ்சி பொடி அரிஞ்சது, இது ஒரு கப்பு தயிர். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மைதாவில் தயிரை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற பச்சை மிளகா, இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஜீரகம், பேக்கிங் சோடா, சால்ட்டையும் சேர்த்து நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் ஆயில் சேர்த்து நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ஃப்ளேமை சிம்மில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மாவை கையாலேயே எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு சுட்டு எடுக்கலாம். என்னுள்ளே என்னுள்ளே பல மின்னல் ஏழும் நேரம், எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம், நான் மெய் மறந்து ஆட ஓர் வார்த்தை இல்லை கூற, எதுவோ மோகம். என்னுள்ளே என்னுள்ளே பல மின்னல் ஏழும் நேரம், எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம். இந்த மாதிரி ரெண்டு சைடும் லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த போண்டா எல்லாத்தையும் சுட்டு எடுக்கலாம். ஃப்ளேமை மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்து வச்சோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு லைட் ப்ரௌனாக கிறிஸ்பியாக உங்களுக்கு போண்டாவை சுட்டு எடுக்கலாம். மைசூர் போண்டா ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளாக, ஈஸியாக, குவிக்காக, சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிந்து சிங்கிங் கிச்சனுக்கு மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல். பாய்.